கிராவல் மண் கடத்தலை தடுக்க பெண் விஏஓவை வீடு புகுந்து தாக்கியவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யக்கோரி கிராம நிர்வாக அலுவலர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம் பரத்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது நாமக்கல் மாவட்டம் வையப்புமலை அருகே பாலமேடு கிராம நிர்வாக அலுவலராக சிவகாமி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் அந்த பாலமேட்டில் உரிய அனுமதியின்றி கிராவல் மண் அலுவலராக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற விஏஓ சிவகாமி அதனை தடுத்துள்ளார். இதனையடுத்து பணிகளை முடித்த சிவகாமி சொந்த ஊரான மொஞ்சனூரில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் அதே பகுதியைச் சார்ந்த சீனிவாசன் என்பவர் அந்த மண் அள்ளியதை தடுத்ததாக விஏஓ சிவகாமியின் வீடு புகுந்து அவரை தகாத வார்த்தைகள் கூறியும் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சிவகாமி ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே விஏஓவை தாக்கிய சீனிவாசனை எலச்சிபாளையம் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் பெண் விஏஓ சிவகாமியை தாக்கிய சீனிவாசன் என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு செய்ய வேண்டும், விஏஓக்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட விஏஓனர் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து விஏஓவிடம் நாமக்கல் வருவாய் அலுவலர் சும்மா நடத்திய பேச்சாளர்கள் அடிப்படையில் அவர்கள் தற்போது கலந்து சென்றுள்ளனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.